ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, கார்த்திக்கும் ரேவதியும் ஒன்றா இருந்ததை நம்ம சந்திரகலாவும் சிவனாண்டியும் பார்த்துடுறாங்க. சந்திரகலா உடனே கண்டிப்பாக நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் போய் அக்காவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னா தான் இவங்க ரெண்டு பேரையும் மாட்ட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் சாமுண்டீஸ்வரிகிட்ட உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, ரேவதி இன்னும் கார்த்திகை தான் நினச்சிட்ருக்கா. அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, ஒன்றை நல்லா ஏமாற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ப்ராட் வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, வா நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போகிறா. ஆனால் அதுக்கு முன்னாடியே இங்கே கார்த்திக் என்ன பண்ணிட்டாருன்னா, சந்திரகலா பார்த்துட்டு போனதை கவனிச்சிட்டாரு. இதனால் ரேவதியை பின்புறமாக வெளியில் அனுப்பிடுறாரு. இங்கே முன்புறம் சிவனாண்டி இருந்துக்கிட்டே இருக்கான். கரெக்டாக நாங்கள் வர்ற நேரம் நீங்கள் பேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியையும் சந்திரகலா அனுப்பி விட்றதா. ஆனால் இங்கே உள்ள ரேவதியும் போயிட்டாங்கிறது சந்திரகலாவுக்கு தெரியலை. கரெக்டாக ரேவதி வெளியில் போகிற நேரத்தில் அங்கே உள்ள சாமுண்டீஸ்வரி வராங்க. சாமுண்டீஸ்வரிகிட்ட இந்த உள்ள காலிங் பெல் அடிக்கும்போது கார்த்திக் கதவை திறக்கிறாரு. கார்த்திக் கதவை திறந்தோடனே இந்த வீடு யார் வீடு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கும்போது, இது என் வீடு தான், நான் என் ஒய்ஃபுக்காக கட்டினது, அவள் வரலன்னொடனே எல்லா ஃபோட்டோ எல்லாத்தையும் தூரம் எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரம் சந்திரகலா மூஞ்சில் கரியை பூசின மாதிரி ஆயிடுச்சு. இதனால் சாமுண்டீஸ்வரி சந்திரகலா மேலே கோவப்படுறாங்க. அதனால் சாமுண்டீஸ்வரி எதுவுமே சத்தம் போடாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம முழு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.